எங்க மாமியுமே ஒரு பக்கம் விஜய பத்தியும் காவேரியை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டா காவேரி வீட்டுக்கு போயிட்டு சாரதா கிட்டே கேக்குறாங்க. ஆனா சாரதாவுமே எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவே டீடைல்டா சொல்லாம அவங்களும் சொதப்பி சொதப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அவங்க இந்த விஷயத்துல ரொம்பவே ஓப்பனா பேசவே மாட்டேன்றாங்க. இதை பார்த்துட்டு எங்க மாமிக்கு இன்னுமே குழப்பமாயிடுது. சரி என்ன பண்றது விடு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி விஜய் சொல்லி விட்டதை இந்த பக்கம் காவேரி கிட்ட சொல்றாங்க. அதாவது காவேரியை விஜய் மீட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரம் வந்து கீழே வந்து பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கீழே கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க காவேரியுமே விஜய் பார்க்கறதுக்காக ஒரு பக்கம் கிளம்பி வராங்க. அதே நேரம் இன்னொரு சைடு எங்க வீட்டுக்கு போன மாமியுமே விஜய் கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜயுமே கொஞ்சம் கோவமாகறாரு. என்னை வந்து கண்டவன் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலும் அதே நேரத்துல காவேரி உள்ள வந்த உடனே காவேரியை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அப்ப கரெக்டா மாமியும் மாமாவும் இருந்துகிட்டு இங்க பாரு அம்பி, இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்கங்க, இதுக்கு மேல இந்த விஷயத்துக்குள்ள எங்களை கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி எங்க மாமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டோன்னே விஜயுமே, மாமா இதுக்கு மேல உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மாமா, இதுக்கு மேல நானே காவேரி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல மாமி மாமாவும் சரி நீங்க பேசுங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்க இருந்து இவங்க ரெண்டு பேரும் தனியா பேச வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க காவேரியுமே டைரக்டா இங்க விஜய் கிட்ட வந்துட்டு, என்ன விஜய் எதுக்காக எங்கிட்ட நீங்க பேசணும்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ அதே நேரம் விஜயுமே, அது ஒண்ணும் இல்ல காவேரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி விஜய் வாய் எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி காவேரியுமே, அதெல்லாம் இருக்கட்டு, நீங்க என்கிட்ட ஃபோன் பேசுறப்போ வெண்ணிலா அவங்க கிட்ட வந்து பேசினாங்கல்ல, அப்பனா வெண்ணிலாக்கு எல்லாமே ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே திருத்தருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இங்க காவேரியுமே, சொல்லுங்க வெண்ணிலாக்கு சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அவங்க கியூர் ஆயிட்டாங்க, இப்ப ரொம்ப தெளிவாவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டோன்னு காவேரி அடுத்த செகண்டே, அப்பனா உங்களுக்கும் எனக்கும் கல்யாண விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இங்க விஜய் ரொம்பவே சைலண்டா இருக்காரு. இதை பார்த்த காவேரியுமே, சொல்லுங்க விஜய் எதுக்காக அமைதியா இருக்கீங்க, முதல்ல வாயை திறந்து பேசுங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாண விஷயத்த வெண்ணிலா கிட்ட எடுத்து சொல்லிட்டீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜய் ரொம்பவே சைலண்டாவே நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்ப விஜயா வாயை திறந்து, இல்ல நான் அதை பத்தி சொல்லல காவேரி, ஏன்னா இப்போதைக்கு அவளுக்கு இன்னும் முழுசா கியூர் ஆகல, இப்ப நான் அவசரப்பட்டு ஏதோ சொல்லி மறுபடியும் அவளோட பழைய ஞாபகங்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்காம அப்படியே அமைதியா வச்சிருந்தேன். ஏன்னா டாக்டர் என்கிட்ட சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி அவளுக்கு அதிகப்படியான அதிர்ச்சி கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு அந்த டீட்டெயிலை பற்றி ரொம்பவே வந்து தெளிவாக இங்கே காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. விஜய் ஏன் அதை சொல்லாமல் விட்டார், சொல்லப்போனால் லைட்டாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விஜயை பார்த்து, ஏன் விஜய் நீங்கள் கொஞ்சம் வந்து டைரெக்டாக சொல்ல முடியலனாலும் எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணலாம்ல, ஏன் அதை பற்றி நீங்கள் முயற்சி எடுக்கலை, ஏன் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் விஜய் இருந்துக்கிட்டு, ஏன் என்ன காவேரி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் விருப்பம் எல்லாமே இருக்கேன், சொல்லப்போனால் வெண்ணிலாவை கியூர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவளை நம்ம வீட்டை விட்டு அனுப்புறதா தான் நான் பிளான் வச்சிருக்கேன், நீ எதுக்காக இப்போ அவசரப்பட்டு சந்தேகப்பட்டு இருக்க, நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி எங்கள் விஜயுமே காவேரி கிட்ட ரொம்பவே வாதாட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அந்த நேரத்தில் தான் இங்கே வெண்ணிலா உங்கள் ஃபோனில் வந்து பேசினாங்க, இப்போ வெண்ணிலாவோட வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் இந்த முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதே நேரம் இங்கே விஜயுமே, காவேரி இங்க பாரு, நீயும் மற்றவங்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத, நான் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, நான் ரொம்பவே கிளியராக இருக்கேன், ஆனால் இந்த விஷயத்தில் என்னை கொஞ்சம் அமைதியாக முடிவெடுக்க விட்டா நானே ஒரு நல்ல முடிவாக எடுத்துடுவேன், நீ நல்லா புரிஞ்சுக்க, நான் எப்படியாவது வெண்ணிலாவுக்கு புரிய வச்சு அவளை மறுபடியும் நம்ம வீட்டை விட்டு அனுப்பிடுவேன், வெண்ணிலாவோட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைலாம் எனக்கு விருப்பமே கிடையாது, எனக்கு என் லைஃப் லாங் காவேரி மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்ப ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரம் காவேரியுமே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கு யார் தயாராக இருப்பா சொல்லுங்க, எங்கள் அம்மா கிட்ட இந்த விஷயம் மட்டும் சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா, எங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை விட முக்கியமா இந்த விஷயங்களை என்னால எப்படி ஜீர்ணிக்க முடியுது, நீங்க யோசிச்சு பாருங்க, என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, நீங்க வெண்ணிலாவை பத்தி மட்டுமே கவலைப்பட்டு இருக்கீங்களே, அப்ப காவேரியை பத்தி எப்ப கவலைப்படுவீங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரி பயங்கரமா கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே, என்னாச்சு காவேரி உனக்கு என்ன பிரச்சனை, வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சரி நான் அவளை பத்தி கொஞ்சம் கவலைப்பட்டேன், அது மட்டும் இல்லாமல் அவளை கியூர் பண்ணி அனுப்பணுங்கிறது என்னோட மனசுல இருக்கிற எண்ணம், அதை பத்தி நான் உங்ககிட்ட ஓப்பனா பேசிட்டேன், நீ மறுபடியும் இங்க வெண்ணிலா விஷயத்தை பத்தியே நீ பேசிக்கிட்டு இருக்க, அப்படி என்னதான் ஆச்சு உனக்கு, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் காவேரியுமே, இதுக்கு மேலே இவர்கிட்ட இந்த விஷயத்த மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டு, இங்கே பாருங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், சொல்லப்போனால் நான் இப்போ 3 மாசமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டவுடனே இந்த பக்கம் வந்து விஜய்க்கு தூக்கி வாரி போடுது, என்ன சொல்றதுன்னே தெரியல, ஏன்னா அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு கூட தெரியாம ரொம்பவே சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் எப்பவும் போல இந்த விஷயத்த ஓரத்தில் நின்று கேட்டுட்டு இருக்கிற மாமியும் மாமாவும் அவங்களும் பயங்கரமான
பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. எங்க மாமாக்கு மயக்கமே வந்துருது. என்னடி இது, இங்க வேற என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, நாம என்னமோ நினைச்சோம், இங்க என்னென்னமோ நடக்குதேடி அப்படின்ற மாதிரி அவருமே வந்து பயங்கரமா வந்து தலை சுத்தி உட்காந்துட்டாரு. இங்க மாமியுமே, ஆமாண்ணா இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலனா அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இங்க காவேரி ரொம்ப கோபத்தோட விஜய் கிட்ட, எங்க பாருங்க விஜய், இப்ப நீங்க என்னை பத்தி கவலைப்பட விருப்பம் இல்லையா? சொல்லப்போனா இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கான காரணமே நீங்க தான். ஆனா இப்போ என்னை பத்தி நீங்க கவலைப்படாம வெண்ணிலாவை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்களா? என்னோட மனநிலையை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா? என் மனசுக்குள்ள ஒவ்வொரு விஷயங்கள் பயங்கரமா எனக்கு ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கு. நான் ப்ரெஷராக என்ன மட்டும் அது பாதிக்காது, எனக்குள்ள இருக்கிற குழந்தையும் சேர்த்து பாதிக்கும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி நீங்க நல்ல முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமா அந்த முடிவுகளை நீங்க யோசிச்சு எடுக்கணும். நீங்க உங்களோட குடும்பமா இல்ல வெண்ணிலாவோட வாழ்க்கையா அப்படிங்கிறத நீங்க தான் யோசிச்சு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க விஜயுமே அவங்க சொல்ற எந்த விஷயத்தையுமே பெருசா வந்து பொறுப்பெடுத்தாம, காவேரி எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ண, என்கிட்ட இந்த விஷயத்தை நீ பேசியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க காவேரியுமே விஜயோட முகத்துல சந்தோஷத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகுது. ஏன்னா இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொன்னா அவர் எப்படி எடுத்துக்குவாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ விஜய் அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்ச உடனே அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு குழந்தை மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே இங்க காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஆனா என்ன, மனசுக்குள்ள இன்னுமே வந்து ஒரு கவலையா இருக்கு. இந்த விஷயங்களை எப்படி நம்ம அம்மா கிட்ட சொல்ல முடியும், இப்ப இதை பத்தி நம்ம வீட்டுல போய் பேசினா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அதை நினைச்சு அவங்களுமே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் விஜயுமே காவேரியோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, எங்க பாரு காவேரி, நீ உங்க அம்மாவை நினைச்சுதான் கவலைப்படுறங்கிறது எனக்கு ரொம்பவே தெளிவா புரியுது. நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா வெண்ணிலா விஷயத்துல இன்னும் 2 நாள்ல இது ஒரு நல்ல முடிவை நான் எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் பாரு, நீ நானும் கண்டிப்பா உங்க அம்மா சம்மதத்தோட நம்ம வீட்டுக்கு போறோம், அதுவும் உங்க குடும்பத்தோட தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே ரொம்ப கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க லைஃப்ல எப்படியாவது ஒரு மாற்றம் வந்து மறுபடியுமே எல்லாமே சகஜ நிலைமைக்கு வந்துடாதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க விஜய் பண்ணுவாரா அப்படிங்கிறதுக்காக இங்க காவேரியுமே வெயிட் பண்றாங்க. இன்னொரு சைடு இந்த விஷயம் மட்டும் சாரதாக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இது ரொம்பவே பெரிய பிரச்சனையா தான் ஆகுமே தவிர இந்த விஷயத்த அவ்வளவு சுமூகமா விட மாட்டாங்க. ஏன்னா காவேரி இன்னுமே சாரதா கிட்ட, விஜய் கிட்ட நாங்க இன்னும் மியூச்சுவல், அதாவது நாங்க இன்னும் அந்யூன்யமா வாழல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சிருக்காங்க. சும்மா கான்ட்ராக்ட் படி பேருக்கு தான் கணவன் மனைவின்னு வாழ்ந்திருக்கோம், இன்னும் நாங்க எந்த விதமான அப்படி தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு தப்பு நடந்து இது மூலமா ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் சாரதாக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம இனி வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை விட முக்கியமா விஜய் வெண்ணிலா விஷயத்துல என்ன முடிவெடுக்கலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெண்ணிலாவை மறுபடியும் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வாய்ப்பு இருக்கு. பட் அப்படியே அவங்க கொண்டு போய் சேர்த்தாலும் வெண்ணிலா அவங்க கிட்ட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பயங்கரமான அடமன் கேரக்டரா தான் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் அவங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனாலேயே இங்க வெண்ணிலாவால காவேரிக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா இங்க ராகன் எப்படி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பெரிய டார்ச்சர் பண்றாங்களோ அதே மாதிரி வெண்ணிலா இந்த வீட்டை விட்டு நகராம மறுபடியும் விஜய் கூட இருந்துகிட்டு காவேரியும் விஜயும் ஒன்னா சேர விடாம பயங்கரமா டார்ச்சர் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இங்க வெண்ணிலாவோட கேரக்டர் டிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா போக போக காவேரியை பார்க்க இங்க வெண்ணிலாவை ரொம்பவே இரிட்டேட்டிங் கேரக்டராகவே காட்டிட்டு இருக்காங்க. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you guys, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.